ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்னைக்கு நாம பால் பவுடரை வச்சு ஈஸியா டேஸ்டியா சாக்லேட் ரெசிபி தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சாக்லேட் பண்றதுக்கு 2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த கப்ல பால் பவுடர் எடுக்கிறீங்களோ அதே கப்பால மீதி இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிடலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1 கப் அளவுக்கு பாலும் சேர்த்துக்கோங்க. இந்த பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ இந்த 3 பொருட்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்க வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ண வேண்டாம். எந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஒண்ணு போல நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இத மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க 3 ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கைவிடாம இதை கலந்துகிட்டே இருக்கணும். இந்த சாக்லேட் ரெசிபி பண்றதுக்கு தீய மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாவே வச்சுக்கோங்க. அடுத்ததா இதை கைவிடாம நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இந்த 2ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சோம் அப்படின்னாலே பெர்ஃபெக்டான சாக்லேட் நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்க, அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒரு தண்ணியான, அதாவது ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்லலாம் நீங்க தீ அதிகப்படுத்திடாதீங்க. நீங்க மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாவே வச்சு நல்லா கைவிடாம கலந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இத மாதிரி வரும். இதை நம்ம சாக்லேட்டுக்கு முந்தின ஸ்டேஜ்ல நீங்க இறக்குனீங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபி ஸ்டேஜா இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்க. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா ஒண்ணு போல திரண்டு வருது பாருங்க. இப்ப கொஞ்சம் அந்த கடாயில எல்லாம் நம்மளுக்கு ஒட்டாம அப்படியே கரெக்டான பதத்துல வரும். இன்னொரு 5 நிமிஷம் நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா பர்ஃபி ஸ்டேஜ் நம்மளுக்கு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அந்த கடாயில எல்லாம் ஒட்டாம நல்லா ஒண்ணு போல இதை மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஒட்டாம வருதா. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு பாத்திரத்துல நெய்யோ எண்ணெயோ ராவிட்டு இதை நீங்க மாத்தி வச்சுட்டு கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டீங்க. ஆறுனதுக்கு அப்புறம் கட் பண்ணீங்கன்னா அது பர்ஃபி ஸ்டேஜ். இன்னொரு 10 நிமிஷம் நம்ம கிண்டணும் அப்படின்னா இது சாக்லேட் ஸ்டேஜ் ஆயிரும். இப்ப பாருங்க, சூப்பரா சாக்லேட் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வேற ஒரு பவுல்ல கொஞ்சம் நெய்யை ராவிட்டு இதை மாத்தி வச்சிருங்க. இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. அதாவது கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும். ரொம்ப ஆறிட்னாலும் நம்மளால அதை உருண்டை பிடிக்க முடியாது. கொஞ்சம் பதமான ஸ்டேஜ், கையில எடுக்கிறதுக்கு சூடு தாங்குற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா எந்த ஷேப்லனாலும் நம்ம செஞ்சுக்கிடலாம். சிலிண்டர் ஷேப்ல பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிக்கிடலாம். ஒரு கத்தி வச்சு கட் பண்ணீங்கன்னா காயின் ஷேப்ல கிடைக்கும். இந்த சாக்லேட் வந்து ரொம்பவே சூவியா இருக்கும், ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஏற்கனவே நம்ம பால் பவுடர்ல பண்ணிருக்கோம் இல்லையா, கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த பால் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா இந்த சாக்லேட் ரெசிபியை செஞ்சு பாருங்க. அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.